யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. நம்பிக்கை மேல் நம்பிக்கை வைங்க. அது எப்படி நம்பிக்கை மேல் நம்பிக்கைனா, உங்களை நீங்கள் நம்பணும். ரொம்ப நம்பிக்கை மேலேயே நம்பிக்கை இருக்காது. நான் நம்பிக்கையோடு தான் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் உள்ளுக்கு சொல்லுவாங்க இது நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு. அதான் நம்பிக்கையே இல்லை அவங்களுக்கு. ஆனால் வெளியே கேட்டால் என்னப்பா உன் நம்பிக்கை இருக்கா, அவ்வளோ தூரம் நம்பிக்கை இல்லாமல் இறங்கியிருக்கேன் அப்படின்வாங்க. உள்ளுக்கு அவங்க நினைப்பாங்க இது போகிறான், இது உருப்பிடுமா உருப்பிடாது தெரியல அப்படின்னு. அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் உண்மையாக சொல்லப்போனால் நல்லா ஒரு சிந்திச்சு பாருங்கள். வாழ்க்கையில் மனிதன் வந்து எந்த நேரத்துலையும் என்ன வேணாலும் நடக்கலாம். நமக்கு மேலேயும் ஒரு சக்தி இருக்குது. அது யாராலையும் வந்து நிர்ணயிச்சு சொல்லவே முடியாது. நல்லது கெட்டது, அசிங்கம், அருவருப்பு, அழகு, அவலட்சணம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து உள்ள விஷயந்தான். அதை நம்ம மனதில் எப்படி ஏற்றுக்கிறோமோ, என்ன மாதிரி நினைக்கிறோமோ, எதை எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் எது தேவை தேவையில்லை அப்படின்றது வந்து நாம் தான் அது முடிவு பண்ணணும். இதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கோ அல்லது இதனால் ஒரு ஒரு அவமானப்படுறதுக்கோ அல்லது இதை பற்றியான பெரிய ஒரு ஒரு குற்றமான அல்லது ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ல ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் எங்கேயாவது ஒரு ஒரு இடத்துல இதை பற்றி நம்ம பார்த்துருக்கலாம், கேட்டிருக்கலாம், அல்ல அவங்க குடும்பத்திலே நடந்திருக்கலாம், அல்ல உற்றார் உறவினர் குடும்பத்தில் நடந்திருக்கலாம். இது வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு சுழல் மாதிரி எல்லோரும் ஒரு 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 காலகட்டத்தில் சந்திச்சுட்டு வந்திருக்கலாம். அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதை ஒரு பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கோ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். அதனால் வாழ்க்கையில் மனிதன் அப்படின்னா இன்பம் துன்பம் கவலை விரக்தி வரும்போது கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும். பாதிக்கலைன்னா அவன் மனிதன் இல்லை. அதான் நான் முதல் சொன்ன மரக்கட்டையாக தான் இருக்கணும். உணர்வே இல்லாதவன் தான் மனிதன். உணர்வே இல்லைன்னா அவன் மனிதனாக இருக்க முடியாது இல்லவா? ஆனால் பயிற்சி எடுத்து யோக சக்தி பெற்றவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களை தயார்படுத்தி கொள்ள முடியும். சரி இவ்வளோ ஆச்சு, மனவேதனை கவலை இருக்க தான் செய்யும். உணர்வே இல்லைன்னா அப்புறம் அன்பு இல்லை, பாசம் இல்லை, பிரியம் இல்லை, ஏக்கம் இருக்காது, ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறேன். அதான் உணர்வே இல்லாதவர்கள். அப்புறம் எல்லாம் இருக்குன்னு சொன்னால் மனம்னு சொன்னால் பாதிக்க தான் செய்யும். சில நேரங்களில் மனவேதனை கவலை. அது யோக சக்தி பெற்றவர்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா சீக்கிரத்தில் அவர்களை மறுபடி வாழ்க்கையில் சிறந்து விளங்குவதற்கும் போராடுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் தயாராகிடுவாங்க. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே.